ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஸோட ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா? செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும், அதில் என்னென்ன டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆனவங்க ஆகாதவங்க என்ன பண்ணணும் இப்போது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட்ஸ் வெளியாகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? செலக்ட் ஆனவங்க இங்கே இப்படி தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இமெயிலையும் சரி, மொபைல்லையும் சரி, இந்த மாதிரி தான் வந்திருக்கும். செலக்ட் ஆகாதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 2024 7 வாட்டி ரிசல்ட்ஸ் லிஸ்ட் வெளியிட்டாங்க. 1 2 3 4 5 அப்படின்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் செலக்ட் ஆகாதவங்க இல்லை ரிஜெக்ட் ஆனவங்க அந்த வேக்கண்ட்டெல்லாம் சேர்த்து அதுக்கு அடுத்த மார்க் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் செகண்ட் லிஸ்ட். அந்த மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அந்த மாதிரி வரப்போ லோ மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இன்னுமே ரிசல்ட்ஸ் செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே கூட அப்டேட் பண்ணியிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நேற்று ரிசல்ட்ஸ் வந்தோடனே இவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு நம்பிக்கையே இல்லை, உங்கள் வீடியோ பார்த்து தான் அப்புறம் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த இந்த மாதிரி லோ மார்க்ஸ்க்கெல்லாம் கூட கிடைச்சிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீடியோலாம் சொல்லியிருந்தோம். அப்ளை பண்ணுறப்போ வந்தப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நான் அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருமே ட்ரை பண்ணாமல் விட்டுடுறாங்க ஒரு சில டைம்களில். அந்த மாதிரி ட்ரை பண்ண தான் ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி இல்லைனா 3வது டைம் 4வது டைம் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வரப்போவும் நம்ம சேனலில் ஒரு ரிசல்ட்ஸ் வரப்போவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி தான் வரும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷ்னலி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் ஆஃபீஸில் தான் நடக்கும். ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7/4/2025 அதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே ஒரு லாஸ்ட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும்லாம் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே சரி, இப்போ ரிசல்ட்ஸ் வந்தவங்களும் வராதவங்களும் எல்லாருமே சரி. ஏன்னா டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? கொஞ்ச நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் வரலன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் லாஸ். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. பி எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பிசி, எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சில பேருக்கு வேலிடிட்டியுமே அதில் முடிஞ்சிட்டு இருக்கும். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட்டில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.